இந்த ஜாமீன் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜிக்கு அவர் இழந்த பொறுப்புகள் மீண்டும் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த ஜாமீன் கிடைத்திருக்கிறது, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மகிழ்ச்சியான ஒரு தருணம். சில நேரங்களில் நீதி போராட்டங்களில் இது போன்று காலதாமதங்கள் தவிர்க்க முடியாதுதான். சட்ட ரீதியாக இது சரியா தவறா என்று சொல்வதை விட இனிமேல் நாம் அந்த ஆய்விற்குள் போவதை விட தலைவர் தளபதியார் எடுத்த முயற்சிக்கும் கழக வழக்கறிஞர்கள் எடுத்த முயற்சிக்குமான ஒரு வெற்றி. ஏற்கனவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருந்ததுதான், பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த சட்டம் ஏற்கனவே ஓராண்டு காலத்திற்கு பிறகு இந்த விதி வருவதற்கு முன்னாலே வந்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனாலும் பரவாயில்லை, லேட் இஸ் பெட்டர் than நெவர் என்கிற கதையாக இதை நாம் வரவேற்கிறோம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. அதில் அவர்கள் இன்னும் என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது பார்க்க வேண்டும். பார்த்துதான் அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும். அமலாக்கத்துறை வழக்கு, இது மத்திய குற்றப்பிரிவு வழக்கு ஆகிய 2 விதமான வழக்குகள் இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது போடப்பட்டிருந்தது. அதில் 2 வழக்குகளையும் ஒரு சேர நாங்கள் விசாரிக்கிறோம் என்று அமெரிக்க அமலாக்கத்துறை தரப்பில் இந்த துஷார் மேத்தா நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் அவ்வாறு நடத்த இயலாது என்று முடிவு செய்வதற்கு இத்தனை மாதங்கள் ஏன் சார் அது தாமதமானது? இதில் இந்த அரசியல் ரீதியாக இந்த அமலாக்கத்துறையின் வழக்கு பிரிவுகள் மற்றும் விசாரணை போக்குகள் இருந்ததா நீங்க என்ன உறுதிப்படுத்துற மாதிரி இருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நம்ம உறுதிப்படுத்த வேண்டியதில்லை. உச்ச நீதிமன்றமே 2 இதற்கு முன்னால் அதைத்தானே சொன்னது. நீங்கள் பூண்டு கிளிகளாக இருக்காதீர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நியாயங்களை செய்யுங்கள், உங்களுக்கு சட்ட ரீதியாக என்ன இருக்கிறதோ அதை ப்ரொசீட் பண்ணுங்க, அதை விட்டுட்டு நீங்க அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று உச்ச நீதிமன்றமே கொடுத்த பிறகுதானே இப்பொழுது சிசோடியாவில் இருந்து ஆரம்பித்து அரவிந்த் கெஜ்ரிவால் வழியாக கவிதா அவர்கள், அடுத்து இப்பொழுது செந்தில் பாலாஜி. உள்ளபடி சொல்ல போனால் முதலில் செந்தில் பாலாஜி, 2வது கவிதா, 3வது அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா, 4வது அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டும். ஆனால் இதிலும் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே விடப்பட்டதிலும் அரசியல் இருப்பதாக இருக்கிறது. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திற்கு வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் we welcome the verdict. பட் இவர்கள் ஆடுகிற ஆட்டம் இருக்கிறதே, நமது சிபிஐ அண்ட் இடி டிபார்ட்மெண்ட், இந்த 2ம் வன்மையாக கண்டிக்கத்தக்க. உங்களுக்கு உங்களை பார்த்து தவறு செய்கிறவர்கள் பயப்படுவதை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் மீது மட்டும் நாங்கள் பாய்வோம் என்று சொன்னால் உங்கள் பாய்ச்சல் ரொம்ப நாளைக்கு ஓடாது என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. வரவேற்கத்தக்கது. கடைசி ஒரே ஒரு கேள்வி. அவர் மருத்துவ, அதாவது கைது செய்யப்பட்ட அன்னைக்கு அவருக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனை ஏற்பட்டது, நெஞ்சுவலி ஏற்பட்டது. அது தொடர்பாக இதே அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட போது கூட அவருக்கு அவர் ஜாமீனில் இருந்து அந்த மருத்துவ சிகிச்சையை தொடராமல் சிறையிலிருந்தே அவர் தொடரக்கூடிய அளவுக்கு அந்த அமலாக்கத்துறையின் சட்ட விதிகள், அதில் கைது செய்யப்பட்டால் விடுவிக்க இயலாது என்ற அளவுக்கு அந்த கடுமையான அந்த பிரிவுகள் தொடரணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த மாதிரியான ஒரு எதேச்சதிகார அல்லது ஒரு சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய எந்த சட்டமும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஜனநாயகம் என்பதே எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயகமே உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். வருமான வரித்துறை, சிபிஐ அல்லது இடி இவற்றை வைத்து, இன்னும் சொல்ல போனால் உள்ளபடியே நான் சொல்லுகிறேன், இடையிலே எனக்கு கிடைத்த தகவல் அவருடைய உடல் நலம் மிகவே குன்றி போனதாக கூட நான் கேள்விப்பட்ட போது வருத்தம் அடைந்தேன். இந்த சூழ்நிலையில் கூட ஒரு நீதிமன்றத்தால் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு சட்டம் இருக்குமே, ஆனால் அது வாய்ப்பூட்டு சட்டத்தை விட மிகவும் மோசமான ஒரு கருப்பு சட்டமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து இதற்கு பிறகு நாம் அந்த சட்டங்களை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த ஒன்றிய அரசு, பாசிச பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசிடம் நாம் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் சர்வாதிகாரத்தோடு ஆட்சி நடத்த நினைப்பவர்கள். ஆனால் நமது பக்கம், ஏழை எளியவர்களின் பக்கம், நீதி நியாயவான்களின் பக்கம் உச்ச நீதிமன்றம் இருப்பது மிகுந்த ஆறுதல் அளிக்கிறது. நன்றி சார். இந்த வழக்கு தொடர்பாக மற்றும் அவர் கைது தொடர்பாக பல்வேறு தகவல்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.